வணக்கம் நண்பர்களே, என் பேர் ராஜா. நான் 2025 நடந்த குரூப் 4ல 156 மார்க் எடுத்து செகண்ட் ரேங்க் கொஸ்டின்ல ரூரல் டெவலப்மெண்ட் பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன். குரூப் 2A ப்ரிலிம்ஸ்ல 152 கொஸ்டின் அடிச்சு அதுலேயே கிளியர் பண்ணியிருக்கேன். வர 8ஆம் தேதி 2A எக்ஸாம் நான் எழுத போறேன். நான் 2016ல காலேஜ் முடித்தேன். முடிச்சுட்டு ஒரு 6 வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த ஃபீல்டை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு படிக்கலான்னு வந்தேன். அண்ணன் தான் சொன்னாங்க, வெளியே என்னதான் போனாலும் அதிகமாக ஷைன் ஆக முடியாது, ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் வந்துரு, அது படித்து நல்லபடியாக வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அண்ணனோட கேள்விஸ் தான் நான் படிக்க ஆரம்பித்தேன். நான் ஒரு 3 வருஷமாவே டிஎன்பிசி ஃபீல்டில் இருக்கேன். 2022 குரூப் வர நான் சும்மா அட்டம் பண்ணி அப்போ நான் ஒரு 140 கொஸ்டின் அடித்தேன். அதுக்கப்புறம் டிஎன்பிசி நடத்தினா எனக்கு எலிஜிபிள் இருக்க எல்லா எக்ஸாமும் அட்டம் பண்ணி பார்த்தேன். ஸோ அது பார்க்க நிறைய டிஃப்ரெண்ட் ஐடியா வந்துச்சு. 2024ல் இருந்த குரூப் 4ல் 165 கொஸ்டின் அடிச்சு கிட்ட எனக்கு மிஸ் ஆயிடுச்சு. இது மாதிரி சொல்லும் போது கிட்ட மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு ஒருத்தர் சொல்லும் போதும் சுத்தி இருக்கவங்க, ஃப்ரெண்ட்ஸு, ரிலேஷன்லாம் நீ சும்மா எப்படியே சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இதுக்கு நீ வேற வேலைக்கே போயிடலாம் அப்படிலாம் டிமோட்டிவேட் பண்ணாங்க. அப்பெல்லாம் அவங்களாம் சொல்லும் போது நானே என்னை மோட்டிவேட் பண்ணிப்பேன். அண்ணன் தான் என்னை முடிஞ்ச வரைக்கும் அப்படியே மோட்டிவேட் பண்ணிட்டே இருந்தாங்க. ஸோ கண்டிப்பா இந்த தடவை போயிடணுன்னு கொஞ்சம் ஒரு நல்லா ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு படிச்சுட்டே இருந்தேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ஸோ அது சம்மந்தமாக இருக்க எல்லா டாப்பிக்கும், ஆர்ஆர்பி எஸ்எஸ்சி லெவலில் இருக்க மேக்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் பார்த்து மற்றவங்க என்னதான் டிமோட்டிவேட் பண்ணாலும் நம்ம அவங்களுக்கு எதிர்வினை ஆட்டுறது சிரிச்சுட்டே போயிடணும், நம்ம ஒருத்தரும் ஜெயிச்சுட்டு தான் பேசணும்னு ஒரு முடிவோடு இருந்தேன். ஸோ அதனால இந்த தடவை ஒரு ப்ராப்பராக நிறைய டெஸ்ட் அட்டன் பண்ணுறது, நிறைய பிவைக்கு பார்க்கறது அப்படின்னு நிறைய படிச்சுட்டு இருந்தேன். அண்ணனும் எங்கள் ஃபேமிலியும் தான் என்ன சப்போர்ட் பண்ணாங்க. நீ கண்டிப்பா படி, இந்த தடவை கண்டிப்பா நீ வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கும் இந்த தடவை கண்டிப்பா நான் வேலைக்கு போயிடுன்ற ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு. ஸோ கண்டிப்பா அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டே தான் இருந்தேன். அதே மாதிரி நான் ஜெயிச்சுட்டு மற்றவங்கள சொல்லும் போது ரிலேஷன்லாம் அப்படியே எனக்கு அப்பயே தெரியும் நீ கண்டிப்பா பாஸ் ஆயிடுவ அப்படிலாம் சொன்னாங்க. அப்பெல்லாம் எனக்கு பார்க்கும்போது சிரிப்பா இருந்துச்சு. அப்ப இப்படி பேசுறாங்க, இப்ப இப்படி பேசுவாங்க, அவங்களுக்காக நம்ம வாழக்கூடாது. ஸோ அதனால கண்டிப்பா நம்மளால முடியும் அப்படின்னு படிக்கணும். ஸோ நான் அடுத்து குரூப் 2 ப்ரிலிம்ஸும் கிளியர் பண்ணியிருக்கேன். ஸோ அதுலேயும் கண்டிப்பாக நல்ல மார்க் எடுத்து அதுலேயும் ஒரு நல்ல கண்டிப்பாக பாஸ் ஆகிடும் நம்பிக்கை இருக்குது. ஸோ அண்ணன் தான் எங்களை கைட்லைன் பண்ணாங்க. ஸோ அண்ணன்ட்ட நாங்கள் ஒரு 10 பேர் படிச்சுட்டு இருந்தோம். எப்படி பார்த்தாலும் அண்ணன் மேக்ஸு சம்மந்தமாக எல்லாத்துக்குமே அவங்க கைட்லைன்ஸ் கொடுத்து, லாஸ்ட் குரூப் 4லேயே 165 கொஸ்டின் அடிச்சதுல மேக்ஸ் 27 கொஸ்டின் கேட்டாங்க. அதுலேயே நான் 25 கொஸ்டின் அடிச்சு வச்சிருந்தேன். அதே மாதிரி இந்த தடவை 2025 குரூப் 4லையும் 156 மார்க் கொஸ்டின் அடிச்சு அதுல மேக்ஸ்ல 24 கொஸ்டின் அடிச்சேன். அதே மாதிரி குரூப் 2 ப்ரிலிம்ஸ்ல 153 அடிச்சோம், 23 கொஸ்டின் மேக்ஸ் அடிச்சேன். இப்போ மேக்ஸுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நாங்கள் படிச்சிருந்தோம். ஏன்னா நான் தமிழை விட ஜிகேல தான் நல்ல மார்க் எடுத்தேன். ஸோ நாங்கள் ஒரு 10 பேர் அண்ணன் படிச்சிருந்தோம். எல்லாருமே 20 above தான் மேக்ஸ் பண்ணியிருந்தோம். ஏன்னா மேக்ஸுக்கு அண்ணன் டிஃப்ரெண்டான ட்ரிக்ஸு, ஷார்ட்கட்ஸு அப்படின்னு நிறைய சொல்லி தருவாங்க. அண்ணன் ஆர்ஆர்பி எஸ்எஸ்சி அந்த மாதிரி இதெல்லாம் சொல்லி கொடுத்துருந்தாங்க. அண்ணனும் கவர்மெண்ட் சர்வெண்ட் தான். ஸோ கண்டிப்பா படிச்சா நம்மளால முடியும் அப்படின்னு கண்டிப்பா ஒரு கன்சிஸ்டன்சியா படிச்சுட்டே இருந்தா கண்டிப்பா முடிஞ்சிடும். இவ்வளவு நம்பிக்கை இருந்தா போதும், கண்டிப்பா நம்ம ஜெயிச்சிடலாம். மற்றவங்கலாம் நம்ம யார் என்ன சொன்னாலும் நம்ம படிக்கிறது தான். யார் நம்மள டிமோட்டிவேட் பண்ணாலும், ரிலேஷன் யார் என்ன சொன்னாலும் நாம மட்டும் நம்ம கன்சிஸ்டன்ஸா படிச்சுட்டே இருக்கணும். நான் இந்த இடத்த அடைக்கிறதுக்கு 3 வருஷம் ஆச்சு. நாங்க ஒன்றும் பெரிய ஃபேமிலிலாம் இல்லை. ஸோ எங்க அப்பா கூலி வேலைக்கு போய் தான் எங்களை படிக்க வச்சாரு. நானும் எங்க அண்ணன் 2 பேருமே படிச்சுதான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கும். அண்ணனும் சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்வெண்ட். நான் இப்ப ரூரல் டெவலப்மெண்ட் பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன். ஒரு படத்துல கூட வரும்ல, ஜெயிச்சிடுன்னு சொன்னா யாரும் கேட்க மாட்டாங்க, ஜெயிச்சிட்டு சொன்னாதான் கேட்பாங்க. ஸோ அது மாதிரி முடிஞ்ச வரைக்கும் நான் அது மாதிரி இருக்கும்னு நினைச்சேன். நான் இந்த வெற்றி அடைஞ்சது காரணம் எங்க அப்பா அம்மாவும் அண்ணனும் தான். டிஎன்பிசி படிக்கிறது தான் எல்லாம் ஈஸின்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா அது படிக்கிறது தான் எதுலேயே கஷ்டம். ஏன்னா தமிழ் எவ்வளவு படிக்கணும், ஜிஎஸ் எவ்வளவு படிக்கணும், மேக்ஸ் எவ்வளவு படிக்கணும் நமக்கு தான் தெரியும். ஸோ அதை பத்தி இனிமேல் நம்ம எனக்கு தெரிஞ்சதையும் எங்க அண்ணனும் 2 பேரும் சேர்ந்து அதை பத்தி நிறைய ஐடியா சொல்லணும்னு இருக்கும். இப்ப நானும் அண்ணனும் சேர்ந்தா மேக்ஸ் மந்த்ரா டிஎன்பிசின்னு ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த டிஎன்பிசி ஓரியன்டா இருக்க எல்லா டைப் ஆஃப் மேக்ஸஸும் ஆர்ஆர்பி எஸ்எஸ்சி அதுல இருக்க இந்த மேக்ஸை வச்சு நிறைய ட்ரிக்ஸ் சொல்லி தரணும்னு இருக்கும். அதுக்கு நண்பர்களாக நீங்க தான் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். இப்போ குரூப் டிஏ சம்பந்தமான ரீசனிங் டாபிக் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி குரூப் 4 சம்பந்தமான ஆப்ஸ். ஸோ டிஎன்பிசி ஓரியன்டா எல்லா டைப் ஆஃப் மேக்ஸும் எடுக்கலாம்னு இருக்கும். அதுக்கு நீங்க தான் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்.